இந்தியா இங்கிலாந்து கடையில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்தியா இங்கிலாந்து டூர் போயிருக்காங்க. 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரியஸ், லாங் சீரியஸ். ஜூன் 20லேருந்து 24 வரைக்கும் 11 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஹெட்டிங்லி லீட்ஸில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. 3rd and 5th டே கொஞ்சம் சின்னதாக டிஸ்டர்ப் இருக்கலாம். அப்பயுமே க்ளவுடாக நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு, மோஸ்ட்லி மழை இருக்காதுன்னு நம்பலாம். நிறைய போட்டிகள் இங்கே பழங்காலத்துலேருந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மேட்சஸ் நடந்துகிட்ருக்கு. சில ட்ரிபிள் செஞ்சுரிஸ் வந்திருக்கு, சில டபுள் செஞ்சுரிஸ் வந்திருக்கு. செஞ்சுரி அப்படின்ற வகையில் இந்தியாவிலேருந்து நம்ம மூவேந்தர் எல்லாம் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. மூவேந்தர்னா 2Kல சச்சின், சௌரவ் அண்டு ராகுல் டிராவிட் அவங்கள சொல்லுவோம். அவங்கெல்லாம் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் யாரும் இங்கே சரியாக விளையாண்டதில்லை, அதை செஞ்சுரி அடிச்சதில்லை அப்படின்றது தான். அண்ட் ஓவராலாக ஓரளவுக்கு டீசென்ட் மேட்சஸ் இங்கே இந்தியாவுக்கு இருந்திருக்கு. ரீசெண்டாக 2021 ஒரு தோல்வி, மிகப்பெரிய தோல்வி அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருந்திருக்கு. இங்கே இங்கிலாந்தில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சக்ஸஸ்ஃபுல் பேட்டர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் பேஸில் இங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் பெஸ்ட் இங்கிலாந்து கிரவுண்ட்ஸில் இதில் பெஸ்ட்டாக வச்சுருக்காரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பேட்டிங் பேஸில். பவுலிங்கில் 8 போட்டி போட்டு 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த இடத்துல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பவுலிங்னு பார்க்கும்போது ஓவராலாக இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு 5 விக்கெட் ஹால் மட்டும் இங்கே எடுத்திருக்காங்க. அது ரொம்ப முன்னாடி. அண்டு இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர்ட் பிராட் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. 12 போட்டிகள் 54 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆண்டர்சன், அவங்க 2 பேரும் டெஸ்ட்டில் எவ்வளோ நாள் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இங்கே பயங்கர சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ரொம்பவே ஃபேவர். இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட ட்ராக்குக்கு வந்துடும். ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் க்ரீன் டிஞ்சாக இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். அதனால் மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகும்போது டெஃபினட்டாக ஏர்லி ஸ்விங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த க்ரீன் டிஞ்ச் பெட்டர் டு பேட் ஆன், அதில் டவுட்டே கிடையாது. பட் ஏர்லியாக அந்த நியூ பாலில் மேனேஜ் பண்ணணும். டியூக்ஸ் பால் அப்படின்ற வகையில் அந்த ஸ்விங் கண்டினியூ ஆகிருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும். இருந்தால் கூட லேட்டர் பேஸில் இங்கே ஹீட் ஆகும்போது பெட்டராக பேட்டுக்கு வரும். க்ரீன் டிஞ்ச் பெட்டர் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் ஓவராலாக ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் தான் இங்கே எதிர்பார்க்கணும். அண்டு மிடில் ஆர்டர் பேட்டை ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் டாப்பில் பெட்டர் அவுட்புட் கூட கொடுக்க முடியும் அப்படின்னு மைண்ட் பண்ணிக்கோங்க. அட்டேமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 சூப்பரான ஆப், நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பாக இருக்குது. ஜிஎஸ்டி, வித்ரா சார்ஜ் அண்ட் என்ட்ரி ஃபீ லெவலில் லோ, இந்த மாதிரி நமக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் ட்ரேட் கிடையாது, அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதையுமே நீங்கள் பயன்படுத்திங்க. ட்ரேடு இருக்குது இந்த ஆப்பில், பட் தமிழ்நாட்டில் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இங்கிலாந்து அவங்க 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜேமி ஓவர்டன், சாமுவல் குக் அண்ட் பெத்தல் வாய்ப்பு இல்லாமல் வெளியில் இருப்பாங்க. இவங்க ஸ்குவாடில் இருக்காங்க. ஜாக் ரோலி, பென் டெக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜாக் ரோலி ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுப்பார் அப்படின்னா கூட கன்சிஸ்டன்ட் பேஸில் யூசிங் முடியாது. பென் டெக்கெட்டோட கன்சிஸ்டன்ட் ரீசெண்டாக இருக்குது. ஒல்லி போப்பு நம்பர் 3 இந்த இடத்துல டீசெண்டான பேட்டர். பட் இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பெருசாக கொண்டு போகிற, ஒரு சில நேரங்களில் டவுன் ஆகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஜோ ரூட் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வேறு லெவல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக மறுபடியும் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஹாரி ப்ரூக்கு நிறைய பேஸில் இந்தியா வரும்போது கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்பின் பேஸில் குறிப்பாக கூகுளி இந்த மாதிரி இடத்துல டிஸ்டர்ப் ஆவார். பட் கண்டிஷன் அதெல்லாம் சொல்லவே இல்லை. கொஞ்சம் டஃப்பான கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு. அதில் சிங்கிள் ஸ்பின்னரோட இந்தியா போகுங்கிற எதிர்பார்ப்பு தான். ஹாரி ப்ரூக்கு அந்த இடத்துல பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். பென் ஸ்டோக்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பயங்கர சக்ஸஸாக, அதை தான் முன்னாடியே சொன்னேன். செஞ்சுரி அப்படின்ற இடத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு. 50+ ஆவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் பவுலிங் பேஸில் 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட் அப்படின்ற அந்த இடமும் இருக்குது. ஜேமி ஸ்மித்து விக்கெட் கீப்பர், இவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. கிறிஸ் ஓக்ஸு, பிரைடன் கார்ஸ் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த். இதுதான் இங்கிலாந்து இந்தியாவை பயமுறுத்துகிற ஒரு விஷயமா வச்சுக்கணும். ஏன்னா பேட்டிங் டெப்த் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்குது. ஜோ ஸ்டங், பசீர் அப்படிங்கிற மாதிரி இந்த பவுலிங் இருக்குது. அண்ட் ஓவராலாக ஓக்ஸு, காசு, டங்கு, சப்போர்ட்டுக்கு ஸ்டோக்ஸு, ஒரு அடிஷ்னல் ஸ்பின்னர் அப்படின்னு போகிறாங்க. தேவைப்பட்ட ஜோ ரூட்டோட ஸ்பின் பவுலிங்கை எடுத்துக்க முடியும், ஸ்பின் நல்லா இருந்தால். இந்தியா ஜெய்ஸ்வால், ராகுல் ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் மோஸ்ட்லி டவுட் பட தேவையில்லை. கருண் நாயர் நம்பர் 3 வருவாரா, இல்லை சாய் சுதர்சன் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. அந்த பாயிண்ட்ல எதுவும் யோசிக்கிறாங்களா, எப்படி பார்க்கணும்.
சாய் சுதர்சன் வர மாதிரி இருந்தால் கருண் நாயர் கொஞ்சம் லேட்டாக யோசிக்கணும். இல்லை கருண் நாயரை வெளியிலேருந்து தள்ள போகிறாங்களா? கருண் நாயர் ரீசெண்டாக ப்ராக்டிஸில் நல்லா பண்ணார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் இதுக்கு முன்னாடி பயங்கர சக்ஸஸ் இந்தியாவுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த இடத்துலையுமே அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் பேஸ்லையும் கருண் நாயரை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒயிட் பாலில் ரீசெண்டாக ஐபிஎல்ல பயங்கர சக்ஸஸ் கொடுத்த சாய் சுதர்சனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் நம்பர் 3 ஸ்பாட்டா இல்லை லேட்டாக அனுப்பலாமா இப்படி ஒரு கேள்வி வருது. சாய் சுதர்சன் இருக்கிற பட்சத்தில் நம்பர் 3 ஸ்பாட்டு தான் கரெக்டாக இருக்கும். கருண் நாயரை கொஞ்சம் லேட்டாக எதுவும் யோசிக்கலாம். அடுத்து இப்போ என்னோட கன்சிடரில் 4 ஃபாஸ்ட் பவுலரை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 4 ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. இங்கிலாந்தே 3 பேசர் அடிஷ்னலாக ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு போகிறாங்க. அடிஷ்னல் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நிதிஷ் ரெட்டி இருக்காது. ஸோ ஒரு நிதிஷ் ரெட்டி எதுவும் வெளியில் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அது பார்க்கணும். அண்ட் ரெட் பாலில் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் நல்லா விளையாண்டுருக்காரு அப்படின்ற அந்த பேஸில் நிதிஷ் ரெட்டிக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் 4 பேஸில் ஒரு பேஸரை ஆஃப் பண்ணணும். சர்துல் தாக்கூர் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை பிரசித் கிருஷ்ணா ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த பேஸில் யோசிக்கணும். பட் பேட்டிங் டெப்த் பேஸில் சர்துல் தாக்கூருக்கு வாய்ப்பு இருந்து பிரசித் கிருஷ்ணா அவர் ட்ராப் பண்ணணும். பிரசித் ட்ராப் ஆகிற பட்சத்தில் த்ரூஜரலுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ த்ரூஜரல், சாய் சுதர்சன் இவங்கெல்லாம் கேள்வியில் இருக்காங்க. அண்ட் ஹர்ஷித் ராணாவை லாஸ்ட் மினிட்ல லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னால அவருக்கு எதுவும் வாய்ப்பு கொடுக்கணும் யோசிக்கிறாங்களா? மோஸ்ட் ப்ராப்ளி இருக்காதுன்னு நம்புகிறேன். இன்னொரு பாயிண்ட்ல அபிமன்யு ஈஸ்வரனை ரீசெண்டாக ஸ்குவாடில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இல்லாமல் இருக்குது. ஒருவேளை கருண் நாயரை மிடில் அனுப்பிட்டு அபிமன்யு ஈஸ்வரனை ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் குழப்பக்கூடிய விஷயம்தான். எனிவே இப்போதைக்கு கருண் நாயர் நம்பர் 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேசர் ஆஃப் பண்ணி த்ரூஜுரல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜெய்ஸ்வால் நல்ல ஃபார்மில் இருக்கார். கேஎல் ராகுலோட ஃபார்மும் நல்லா இருக்குது. சுப்மன் கில் லீட் பண்ணுறாரு. எப்படி லீட் பண்ணுவார்? இந்த சீரியஸ் டெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அந்த லீடர்ஷிப்பில் ப்ரெஷர் ஆனால் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ரிஷப் பண்ட் சூப்பராக விளையாண்டுருக்கார். வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக வேறு லெவல் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து பவுலர்ஸ் அப்படின்னாவே அவருக்கு பிடிக்கும். விளையாண்டு பார்த்துருக்கோம். அதை தொடர்வாரா இல்லை ஐபிஎல்ல நடுவில் சொதப்பியிருந்தார். அண்ட் லாஸ்ட் போட்டியில் ஒரு ஃபார்முக்கு வந்தார். ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுறாரு இந்த இன்டர்வியூ செக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதனால் ரிஷப் பண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். நிதிஷ் ரெட்டி சூப்பர் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு பேஸ் ஆஃப் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நிதிஷ் ரெட்டிக்கு நிறைய வேலை இருக்கும். அவரோட இன்ஜுரி கன்சர்ன் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. இங்கே பிளேயராக பேட்டிங் பேஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஆனால் கண்டிஷன் அவ்வளோ ஈஸி இல்லை. பேட்டிங் பேஸில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பவுலிங்கில் கொஞ்சம் விக்கெட் எடுத்தால் நமக்கு பாசிட்டிவாக பார்க்கணும். சர்துல் தாக்கூர் பேட்டிங் பேஸ்லையும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பவுலிங்லையும் வேரியேஷன் வெரைட்டி அண்ட் இந்த கண்டிஷனுக்கு நல்ல பவுலிங்கும் கொடுத்துருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணி நிறைய டைம் பார்த்துருக்கோம். பிரசித் கிருஷ்ணா, ஜஸ்பிரித் பும்ரா, சிராஜ் இவங்களோட பவுலிங் ரீசெண்டாக நல்லா இருக்குது. நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி சிராஜுக்கு இருக்குது. கூட பும்ரா அண்ட் பிரசித் கிருஷ்ணா லேட்டர் பேஸில் கொண்டு வருவாங்க. கொஞ்சம் 5 பவுலர் கான்செப்ட்லேயே போகிறது பெட்டர். இந்தியா ரீசெண்டாக 5 பவுலர் கான்செப்டில் போயிருக்காங்க. பட் அதில் நிதிஷ் ரெட்டியோட பவுலிங் அடிஷ்னலாக இருக்கனால ஒரு பேசரை ஆஃப் பண்ணணும். சர்துல் தாக்கூரையா இல்லை பிரசித் கிருஷ்ணாவையா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துப்போம். ஜோ ரூட், ஜெய்ஸ்வால், பும்ராவை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் ஆப்வியஸாக இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். பவுலிங்கும் அடிஷ்னலாக இருக்குது. ஹாரி ப்ரூக்கு டெஃபினட்டாக நிறைய பேஸில் இருக்கும்போது பேட்டிங்கில் நல்லா அவுட்புட் கொடுப்பார். அந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். ரிஷப் பண்ணிட்டு அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். சுப்மன் கில் இந்த மாதிரி ஆட்களை யோசிக்கலாம். பட் முதல் போட்டி கேப்டன் அப்படின்ற இடத்துல நர்வ்ஸை ஹோல்ட் பண்ண முடியுமா சுப்மன் கிலுக்கு அப்படிங்கிறது டெஃபினட்டாக கேள்வி. ஐபிஎல்ல கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியாவை லீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐபிஎல்ல லீட் பண்ணும்போதே அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. சொல்லப்போனால் அவரோட கேமில் ஓரளவுக்கு இருந்தால் கூட கேப்டன்சி லெவலில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல அப்படிங்கிறது இருக்குது. ஒல்லி பர்ப்பு, ஹாரி ப்ரூக்கு, கருண் நாயர் அண்ட் நிதிஷ் ரெட்டியை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இவங்கெல்லாம் பிக் லெவலில் டாப்பில் இருக்க வேண்டிய பிளேயர்ஸு. கருண் நாயர் நல்ல ஃபார்மில் இருக்கார். ரீசெண்டாக இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட நல்லா பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஒல்லி பர்ப், ஹாரி ப்ரூக்கு இந்த கண்டிஷனுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இடத்துல. பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட கேப்டன் ட்ரை பண்ணலாம். சேஸ் வந்து ப்ரிஃபரபிள். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சேசிங் சக்ஸஸ் நிறைய இருந்திருக்கு. அந்த பேஸில் கொஞ்சம் சேஸ் சக்ஸஸாக பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் க்ரீன் டிஞ்ச் இருக்குது. ஏர்லியாக பேட் பண்ண கொஞ்சம் யோசிப்பாங்கனால டாஸ்மேன் பண்ணுற கேப்டன் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் நல்ல சாய்ஸ். ஜேமி ஸ்மித் ஒரு சில டீம்ஸில் யோசிங்க. த்ரூஜரல் இருக்காரான்னு நான் டைமில் பார்த்துப்போம்.
ஜோ ரூட் டீசன்ட் சாய்ஸ். ஜெய்ஸ்வால் ஒரு சில இடங்களில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இந்தியா இருந்தால் ஜெய்ஸ்வாலை கொஞ்சம் மிஸ் பண்ணுங்க. கிரீன் டிஞ்சில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணார் அப்படின்னா கூட எளியில் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்கும். பென் டெக்கெட்டு, ராகுலும் அந்த மாதிரி இடத்துல தான் யோசிக்கணும். ஹாரி ப்ரூக்கு, சுப்மன் கில் ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒல்லி போப்பு, அதே நேரத்தில் ஜாக்ரோலியை யோசிங்க. கருண் நாயர் ஓகே பார்க்கலாம். இப்போதைக்கு பெரிய குவாலிட்டி பவுலிங் அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து சைடை யோசிக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல கருண் நாயரை சின்னதாக கன்சிடர் பண்ணலாம். பென் ஸ்டோக்ஸு, ஜடேஜா, சர்தூர் தாக்கூர் ஒரு சில டீம்ஸில், நிதிஷ் ரெட்டி ஒரு சில டீம்ஸில். இப்போ சர்தூர் தாக்கூர், நிதிஷ் ரெட்டி டபுள் ஆப்ஷனாக இருக்காங்க. நான் இங்கே யாரையாவது வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டாப் ஆர்டரில் இருக்கிற ஒரு இங்கிலாந்து பேட்டரியோ இந்தியன் பேட்டரியோ தூக்கிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜெய்ஸ்வால், ராகுலை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல மிடில் பேட் பண்ணுற நிதிஷ் ரெட்டி அண்டு சர்தூர் தாக்கூரை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பவுலிங் பேஸில் ஆப்வியஸாக பும்ரா அண்டு ஓக்ஸு, சிராஜ், பசீர், பிரசித் கிருஷ்ணா, பிரைடன் காஸ் இவங்களாம் இருக்காங்க. பிரைடன் காஸ் பேட்டிங் எபிலிட்டி வச்சுருக்க ஒரு பவுலர் இருந்தாலுமே நிறைய பேட்டிங் பேஸில் போகிறது பெட்டர். இந்த பர்டிகுலர் ஆப்பில் ஓரளவுக்கு ஓகே. பட் ட்ரீம் லெவன்லலாம் போனீங்கன்னா பேட்டிங் பேஸ் ஆப்பில் தான் நீங்கள் பேட்டிங் பேஸ் கான்செப்டில் தான் நீங்கள் போக வேண்டியது இருக்குது. அதுக்கு காரணம் இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம். அண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கொஞ்சம் சுமாரான பாயிண்ட்ஸ் தான் பவுலர் பேஸில் இருக்குது. அதனால் பேட்டர் பேஸில் கொண்டு போகிறது தான் நல்ல டீமாக இருக்கும். அண்ட் ஓரளவுக்கு ஸ்கோர் வரக்கூடிய கிரவுண்டு தான் லீட்ஸு. கேப்டன் ஜோ ரூட் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. அண்ட் வைஸ் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ரீசெண்டாக கொஞ்சம் பவுல் பண்ணுறாரு. இல்லை பேட்டிங் பேஸில் கன்சிடர் பண்ணணும். ஒரு சில பேட்டர்ஸை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை ஒரு சில நேரங்களில் தான் யோசிக்க முடியும். கண்டிஷன் ஏர்லியாக கொஞ்சம் ஸ்விங் கொடுக்குற மாதிரி ட்ராக்கு, அது கிராஸ் ட்ராக் அப்படிங்கிறதுனால ஏர்லியாக இருக்கிற பேட்டரை விட மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டர் பேட்டரை கேப்டனாக போகிறது நல்ல சாய்ஸு. டீம் பாருங்க. இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் வேறு மாதிரி யோசிப்போம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.